கழகத்திற்கு 32 நாட்களாக பல்கலைக்கழக வளாகத்தில் மாபெரும் திரளாக பங்கேற்று நம் போராட்டத்தை வெற்றி பாதை நோக்கி கொண்டு செல்லும் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களும் பணி நிறைவு சென்ற ஊழியர்கள் அனைவரையும் இந்த காலவேளையில் வழங்கி தங்களை இப்போராட்ட களத்திற்கு வரவேற்கிறோம். இன்று சனிக்கிழமை எப்படியும் இந்த பூமா கோயிலுக்கு ஒரு டிராபிக் இதாகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னும் எதிர்பார்க்கிறோம், வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய இன்னொரு சின்ன ஒரு செய்தி, ஒரு ஸ்பெண்டர் சாவி ஒன்று யாரும் விடுபட்டு கீழே போட்டீங்க, அது கையில் இருக்கு. அந்த ஸ்பெண்டர் சாவி யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். தொலைத்தது அனைத்தையும் கிடைக்கும். அந்த ஸ்பெண்டர் சாவி யார் விடுபட்டு அந்த இடத்துல தான் அந்த நீர்மோடு கொடுத்தோம், அந்த இடத்துல தான் ஸ்பெண்டர் சாவி கிடக்குது. யாரும் இருந்தாலும் வந்து வாங்கிக்கிங்க. மேலும் 32வது நாள் எழுச்சி நாளாக, ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த அனைத்து ஊழியர்களும் தற்போது ஒரு அசாதாரண சூழ்நிலையாக மேலும் பணி நிறுவல் செய்யப்படும் என உயர்கல்வித்துறை செயலாளர் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த காலப்பேடு இதே சூழ்நிலை பல்கலைக்கழகம் செல்லுமானால் அயற்பணி ஊழியர்களும் பணி நிறைவு சென்ற ஊழியர்கள் மட்டுமே பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்ட காலம் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு செக்ஷனும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பணித்தொய்வு உள்ளதுன்ற காரணம் காட்டி இந்த ஆடிட் அப்சர்ஷன்றத 8 ஆண்டுகளுக்கு மேலாக காலம் கடத்திட்டு வராங்க. மேலும் இந்த பணி நிறைவு ஆணை ஒன்று தற்பொழுது வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு. இது உதவி பணியாளர் கண்டெடுத்து உள்ளன. இது விரைவில் முடிச்சிருவாங்கன்றது ஒரு சூழ்நிலையை காட்டுறாங்க. ஏன்னா 3 துணைவேந்தர்கள் வந்தும் இந்த பணி நிறுவனன்றது இதுநாள் வரை முடியாதுன்றது ஒரு சாபக்கேடான விஷயம். ஏன்னா இது முடிஞ்சாதான் நிதி சிக்கல் தீரும். அந்த நிதி சிக்கல் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு செல்லான்றது அன்றைய உயரதிகாரி இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இது கொடுத்துட்டு போனாரு. ஆனா அதன்படி எந்த ஒரு செயல்பாடும் நடக்கல. அதனால ஏமாற்றம் தான் நமக்கு அளிச்சது. ஏன்னா இந்த பல்கலைக்கழகத்துல வச்சீங்க, இங்க வேலை செய்யறவங்களும் நிம்மதியா இல்ல, வெளியில போய் அயற்பணி சென்றவங்களும் ஒரு நிம்மதி இல்லை. நாளைக்கு ஆடு வரும்போது அப்படின்ற ஒரு அச்சத்துல இருக்கிற அந்த ஊழியர்களும் ஒரு நிம்மதி இல்லை. இத்தனை காலம் நான் 35 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்தேன், நானாச்சும் ஒரு நிம்மதியா இருக்கணும் பணிநிறைவு அவங்களும் வந்து இந்த போராட்ட காலத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பயணிக்க சூழ்நிலையில இந்த நிர்வாகமானது அனைவருக்குமே ஒரு ஏமாற்றம் நடத்தும் விதமான நிர்வாகத்தை தான் நடத்தி வராங்க. ஆசிரியர்கள் கொடுத்துட்டோம், இல்ல நாங்கி தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு எந்த ஒரு தகவலும் கிடையாது. எனவே ஏமாற்று பாதை நமக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. இன்னைக்கு இந்த மாசம் இப்ப முடிஞ்சுன்னு வச்சுங்க, அடுத்த இன்னும் ஒரு 15-20 பேர் வந்து இந்த கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க பணி ஓய்வு அடைகிறாங்க. இந்த பணி ஓய்வுன்றது வந்து சார் சொன்ன மாதிரி பிற்காலத்துல பென்ஷனுக்கு மட்டுமே பல்கலைக்கழகம் நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அந்த சூழ்நிலையில இப்பயே நிதி சிக்கல்ல இவ்வளவு தடுமாறும் இந்த பல்கலைக்கழகம். அந்த பென்ஷன் ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த ஆதாரத்தில் இந்த கவர்மெண்ட் நமக்கு பங்கு கொடுக்கின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சூழ்நிலை ஆயிடும். ஏன்னா நம்ம கேட்கிற 2 கோரிக்கையை இக்காலகட்டத்திலேயே செய்து முடித்தா அரசும் சரி இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் சரி ஒரு எதிர்காலமான சூழ்நிலையை இப்பயே வழிவகுக்கலாம். இப்ப பணி நிறைவு சென்ற அனைத்து ஊழியர்களும் ஒரு 8 ஆண்டு 9 ஆண்டு காலம் அத்துறையில பணிபுரிஞ்சு ஒரு செலக்ஷன் கிரேடு வாங்கி அடுத்தது ஸ்பெஷல் கிரேடு வாங்குற சூழ்நிலை இருக்கும். இக்காலகட்டத்திலையும் இந்த அக்ரிமெண்ட் பேசுகின்ற அடிப்படையில காலம் கடத்திக்கிட்டே எங்களுக்கு 3 வருஷம் 1 வருஷம் அந்த கண்டினியூஷன் ஆர்டர் கொடுக்கறதுனால எங்களுக்குள்ளே சர்வீஸ் மட்டும் தான் சேர்ந்து வச்சு எங்களுடைய சீனியாரிட்டி படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள்
மேலும் அந்த பதவியிலிருந்து கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் எதுவுமே எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே நாங்க கேட்கிற ரெண்டே கோரிக்கையை மட்டும் இந்த அரசு பல்வேறு விஷயத்துல கவனம் செலுத்துற அரசு இந்த பரிதாப நிலையில் உள்ள இந்த ஊழியர்களை உடனே செவிசாய்த்து போர்க்கால நடவடிக்கையாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடந்த ஆட்சியில அரசுடைமை ஆக்கப்பட்டது. இப்ப நடைமுறை ஆட்சியில இந்த ஆட்சியானது இந்த அரசுடைமை ஆக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களையும் பணியில் சென்ற அனைத்து ஊழியர்களையும் அரசு உள்ளிருப்பு செய்து அரசு முழு பணியாளராக தேர்வு செய்தால் 2 ஆட்சிகளும் சிறப்பான முறையில் இந்த ஊழியர்கள் மேலும் வருகின்ற தேர்தலில் தங்கள் ஆதரவை தெரிவிப்பார்கள். எனவே தமிழக அரசானது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மிகவும் வேதனைக்குரிய ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தை உடனடியாகவும் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க பணி செஞ்சுட்டு காத்திருக்காங்க, நாங்க பணி செய்யும் போதே காத்திருக்கோம். ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையே இது வரைக்கும் கொடுக்கல. இதனால அவங்களோட செட்டில்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ஊதியமாச்சும் வந்துட்டு இருக்கும். இந்த வேலை பணிமுதல் பெற்ற உடனே அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அடுத்தது தன் பையனை ஒரு மேற்படிப்பு படிக்க வைக்கணும். இவங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க. நாளை வரைக்கும் மாசத்துல சம்பளம் வரும்னு நினைக்கிறவங்க அந்த ஓய்வு பெற்ற அடுத்த மாதமே நமக்கு இந்த செட்டில்மெண்ட் வந்துட்டா அடுத்த நிலைக்கு இந்த பணத்தை போய் கொண்டு போய் அதில் சேர்க்கணும் அப்படின்னு இருக்க போது இதுலயே பாதி கடன் கூட வாங்கியிருப்பாங்க. இந்த கடன் இந்த வந்தோடனே இந்த செட்டில்மெண்ட் இந்த நம்ப அமௌண்ட் வந்தோடனே நான் கொடுத்துட்றேன்னு. இதனால அவங்க வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா ஒரு 60 வயதுக்கு மேல 65 வயதுக்கு மேல ஊழியர்கள் உடல்நலவழியும் மனநலவழியும் சோர்வடைந்திருப்பாங்க. அவங்கள ஒரு 35 நாட்களுக்கு மேல ஒரு போராட்டத்தின் மூலமாக தங்கள் வருத்தத்தை தமிழக அரசு நேரடி பார்வைக்கு கொண்டு செல்லும் விதமாக தன்னைத்தானேயே வருத்திக் கொண்டு இப்போராட்ட களத்தில் உள்ளனர். இன்றைய போராட்டம் நாம் வெற்றி பாதைக்கு கிடைக்கின்ற ஒரு அங்கீகார போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில தலைவர் அவர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மனு அளிக்கும் போராட்டமாக இந்த கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று கொடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அனைத்து ஊழியர்களும் நன்னடத்தையும் ஒழுக்கமும் கொண்டு அந்த அமைதியான பேரணியாக சென்று நம் வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த போராட்ட களத்தில் இருந்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனைத்து விதமான அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள், ஏன்னா இந்த 15 நிமிஷம் கோரிக்கையில எல்லாமே அடங்கிடுது. நீ யாரு நான் யாரு எல்லாமே கிடையாது, ஒரே ஊழியர் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியர் தான். அது ஓய்வூதியம் கிடையாது, அயற்பணி சென்ற ஊழியம் கிடையாது, பணிபுரிந்த ஊழியம் கிடையாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அரசுடைமை ஆக்கப்பட்டு 9 ஆண்டு காலம் ஆன பிறகும் நிர்வாக சீர்கேட்டினால் மீண்டும் வேதனைக்குரிய விஷயத்தில் அனைத்து விதமான சலுகைகளும் பறிக்கப்பட்ட நிலையில் அனாதையாக உள்ள ஊழியர்களுக்கு மீண்டும் இந்த 15 நிமிஷ கோரிக்கைகளை சரி செய்வதன் மூலம் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த 15 நிமிஷ கோரிக்கைகளை முன்னிறுத்தி தலைவர் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் முன்வந்துள்ளார். எனவே இந்த ஒத்த கருத்து தான் நமக்கு எல்லாருக்கும். இதுல நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற எந்த கருத்து இல்ல. இன்னைக்கு பணி பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை பல்கலை, அவங்களும் நமக்கு எதிரி கிடையாது, அவங்க சக ஊழியர் தான். ஏன்னா நாளையில இருந்து அவங்க பணிகள் பட்டாலும் நம்ம கூட தான் வர போறாங்க. நம்ம இங்க இருக்கும் போதே அவங்களையும் கூப்பிட்டோம், வாங்க எங்க போராட்டத்துல வாங்க. ஏன்னா உங்க பிரச்சனையை நான் தீர்க்கணும் கிடையாது, உங்க பிரச்சனை நீங்க தான் தீர்க்கணும். உங்களுடைய பிரச்சனையை நாங்க சொல்லலாம். அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்து நின்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். எனவே கடந்த வாரம் மே 1ஆம் தேதி சிறப்பான எழுச்சியாக முனைப்பேர் தியாகி ராஜேந்திரன் சிலைக்கு மாலை அணிவித்து நம்ம எழுச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து ஊழியர்களும் ஆதரவு அளித்தனர். அதன் அடிப்படையில் இன்றும் நாம் கோட்டாட்சியர் அவர்களிடத்தில் மனு செலுத்தும் நாம் எழுச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து ஊழியர்களும் காத்திருப்பு போராட்ட பந்தலுக்கு உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அது நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய போராட்டம் அரசுக்கு தெரியப்படுத்தும் சூழ்நிலையாக உள்ளது. எனவே அனைத்து ஊழியர்களும் ஆதரவளித்து போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என வாய்ப்பளித்து நன்றி தெரிவித்து வெளியிடுகிறோம்.